மஞ்சள் பூசணி, அரசாணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் பூசணியில் செஞ்சு சாப்பிட்லாம். இனிப்பாக தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது. இதில் நிறைய நார்ச்சத்து, விட்டமின், நல்ல கொழுப்புச்சத்துக்கள் நிறைந்துள்ளதுனால நம்ம வாரத்தில் 2 முறை கட்டாயம் எடுத்துக்கலாம். வயிற்றுப்புண் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது மணத்தக்காளி கீரை. ஆனால் பூசணிக்காவும் வயிற்று புண்ணை ஆற வைக்கும் அப்படின்றது நமக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம பூசணிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நமக்கு கண் பார்வை கூட நல்லா கிடைக்கும். ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கணும்னா தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸை எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் இல்லை அப்படின்னா உங்களை டேஸ்ட்டுக்காக லைட்டாக நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜிம்முக்கு போயிட்டு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு கண்ட பவுட்ரை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை பூசணியோட ஜூஸு, அப்புறம் அதோட ஃபுட் ஐட்டம், சேலட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 months ரிசல்ட் நல்லாவே தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.